ஒரு சுவிசேஷத்தில் உள்ள சம்பவம் உண்டு, 2 சுவிசேஷத்தில் மட்டும் சொல்லப்படக்கூடிய சம்பவம் உண்டு, 3 சுவிசேஷங்களில் மட்டும் சொல்லக்கூடிய சம்பவங்களும் உண்டு. இப்போ 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் 12 சம்பவங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். 12 சம்பவங்கள் தான் 4 சுவிசேஷத்துலையுமே இருக்கு. அது எதிர அப்படின்னா அப்படின்னு கேட்டால், இப்போ ஸ்நாபக யோவானின் ஊழியம், அதுபோல இயேசுவின் ஞானஸ்நானம், 5000 பேருக்கு என்ன செய்தார், 5 அப்பமும் 2 மீனையும், இதுவும் 4 சுவிசேஷங்களையும் இருக்கு. எருசலேமுக்குள்ள இயேசு போய் பிரவேசிக்கிறார், அந்த சம்பவம் எதில் இருக்கு, எல்லாத்துலேயுமே கெத்செமனி தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றாரு இயேசு கிறிஸ்து, 4 சுவிசேஷத்துலையும் இருக்கு. அதுபோல இயேசுவை கைது பண்றாங்க, 4 சுவிசேஷத்துலையும் இருக்கு. பிலாத்துமுன் விசாரணை பண்றாங்க, ஆமா பிலாத்துமுன் விசாரணை பண்ணது 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்கு. அதுபோல இயேசுவின் உடல் சிலுவையில் அறையப்பட்டது இருக்கு, 4 சுவிசேஷங்களையும் அடக்கம் பண்ணப்பட்டது இருக்கு, உயிர் தெழுந்தது இருக்கு. இப்படி 12 சம்பவங்கள் எதுல 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்கு. அதுதான் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப 12 சம்பவங்கள் அதுல இருக்கு தெளிவா. ஆனா ஒருத்தர் மட்டும் எழுதாம விட்டு